ஸ்ரீ குருபியோ நமக. சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம். காடையான் நோன்பு விரத முறை. யாரெல்லாம் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும்? விரத பலன்கள். நோன்பு சரடு கட்டிக்கொள்ள நல்ல நேரம். நோன்பு சரடு கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டியவை, விரதத்தன்று செய்யக்கூடாதவை ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம். மாசி மாதம் முடியும் சமயம். பங்குனி மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அனுஷ்டிக்கப்படும் நோன்பே காடையான் நோன்பாகும். இவ்விரதத்தை இந்த நேரத்தில்தான் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். காடையான் நோன்பிற்கு சாவித்திரி விரதம் என்ற பெயரும் உண்டு. ஏனெனில் பதிவிரதையான சாவித்திரி தேவி ஸ்ரீ காமாட்சி தேவியை உபாசித்து இவ்விரதத்தை அனுஷ்டித்து யமனிடமிருந்து தன் கணவனை மீட்டாள். இவ்விரதத்தின் பிரதான தேவதை ஸ்ரீ காமாட்சி தேவி ஆவாள். சாவித்திரி தேவி இவ்விரதத்தை அனுஷ்டித்து அம்பாளின் கருணா கடாட்சத்தால் கணவனை யமனிடமிருந்து மீட்டது மட்டுமல்லாமல் தீர்க்க சுமங்கலித்துவம், வம்சவிருத்தி, இழந்த செல்வம் என சகல சௌபாகியங்களையும் அடைந்தாள். காடையான் நோன்பை வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், பெண் குழந்தைகள் என அனைத்து பெண்களுமே அனுஷ்டிக்க வேண்டும். சுமங்கலி பெண்கள் தன் கணவரின் தீர்க்க ஆயுளுக்காக அனுஷ்டிப்பார்கள். கன்னி பெண்கள் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் விரைவில் திருமணம் கைகூடும், சிறந்த கணவனை அடைவார்கள். ஸ்ரீ காமாட்சி அம்பாளை கலசத்தில் எழுந்தருள செய்தோ அல்லது படத்தை வைத்தோ வழிபடலாம். வாசனையுள்ள பூச்சரத்தை அம்பாளுக்கு சாற்றி வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்களோ அத்தனை நுனிவாழை இலைகளை எடுத்து அம்பாள் முன் கோலமிட்டு நுனிவாழை இலைகளை கோலத்தின் மீது வைக்க வேண்டும். இலையின் நுனி வடக்கு பக்கம் இருக்குமாறு போட வேண்டும். அந்த இலையின் நுனி பக்கத்தில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், நோன்பு சரடு இவைகளை வைக்க வேண்டும். இவ்விரதத்திற்கு வெள்ள அடையே, அதாவது பச்சரிசி மாவு, வெல்லம், ஊற வைத்த காராமணி சேர்த்து வேக வைத்த அடையே பிரதானமான நிவேதனமாகும். இலையின் நடுவில் 2 வெள்ள அடைகளையும் வெண்ணெயையும் வைக்க வேண்டும். வீட்டில் வயதில் மூத்த சுமங்கலியின் இலையில் அம்பாளுக்கும் சேர்த்து ஓர் சரடு வைக்க வேண்டும். பின் காமாட்சி அஷ்டோத்திரம் போற்றிகள் சொல்லி நெய்வேத்தியம், தூபதீபம் காண்பித்து ஒவ்வொரு பெண்ணும் அவரவர் இலைக்கு முன்பாக நின்று 3 முறை இலையை சுற்றி, உருகாத வெண்ணையும் ஓடையும் நான் தருவேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பிறகு வயதில் மூத்த சுமங்கலி அம்பாளுக்கு ஓர் சரடினை கட்டிவிட்டு மற்றொரு சரடினை அம்பாளின் படத்திற்கு முன்பு நின்று தானும் கட்டிக்கொள்ள வேண்டும். நோன்பு சரடை நாம் கழுத்தில்தான் அணிய வேண்டும், கையில் அணியக்கூடாது. குழந்தைகளுக்கும் அதேபோல் சரடை கட்டிவிட வேண்டும். பின்பு கணவரிடமும் வீட்டில் உள்ள பெரியோரிடமும் விழுந்து நமஸ்கரித்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இலையில் உள்ள 2 அடையில் ஓர் அடையை கணவருக்காக எடுத்து தனியாக வைத்துவிட்டு மற்றொரு அடையை நாம் உட்கொள்ள வேண்டும். விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் மோரை தவிர்க்க வேண்டும். ஏழையார் நோற்ற நோன்பை மோழையார் கொண்டு செல்வார் என்பார்கள். அன்றைய தினம் மோரை அருந்தினால் தோஷம் ஏற்படும், புண்ணியங்கள் போய்விடும் என்பார்கள். இவ்விரதத்தை சுமங்கலி பெண்கள் அனுஷ்டிப்பதால் தீர்க்க சுமங்கலித்துவம் கிடைக்கும். கன்னி பெண்கள் கடைபிடிக்க திருமணம் விரைவில் கைகூடும். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, இழந்த செல்வம் கிடைப்பதோடு செல்வ வளம் பெருகும். இவ்விரதத்தை அனுஷ்டித்தே சாவித்திரி தேவி இவை அனைத்தையும் பெற்றாள். இவ்விரதத்தை அவரவர் குடும்ப வழக்கப்படி அனுஷ்டிக்க வேண்டும். சிலர் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இலை போடுவார்கள், சிலர் இரட்டைப்படை எண்ணிக்கையில் வருமாறு இலை போடுவார்கள். ஒரு சிலர் சரடு, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழத்தை தனித்தட்டில் வைத்து அடையையும் வெண்ணையையும் மட்டுமே இலையில் வைப்பார்கள். வழக்கம் எதுவாக இருப்பினும் பூஜையை மட்டும் மாசி மாத இறுதியிலும் பங்குனி மாத ஆரம்ப காலத்திலும் தான் செய்ய வேண்டும் என்பதை பிரதானமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்நேரத்தில் தான் சாவித்திரி தேவி நோன்பை அனுஷ்டித்தாள். நோன்பு சரடு கட்டிக்கொள்ள நல்ல நேரம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 14/3/2025 வெள்ளி மாலை 6:14 மணிக்கு பங்குனி மாதம் பிறக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி அன்றைய தினம் மாலை 6:49 மணிக்கு பங்குனி மாதம் பிறக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவோர் 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் 6:14 மணிக்குள் நோன்பு சரடு கட்டிக்கொள்ள வேண்டும். கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுவோர் அன்றைய தினம் மாலை 6 மணி முதல் 6:49 மணிக்குள் நோன்பு சரடு கட்டிக்கொள்ளலாம். நோன்பு சரடு கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம்: தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா. பாக்கியத்தை அருளக்கூடிய தேவியே,
மஞ்சளுடன் கூடிய இந்த மங்கள கயிற்றை முறையாக விரதமிருந்து நான் எனது கழுத்தில் கட்டிக்கொள்கிறேன். இந்த விரதத்தால் நீ மகிழ்ந்து எனது கணவர் மற்றும் குழந்தைகளின் ஆயுளை நீட்டித்து எப்போதும் எனக்கு அருள் புரிவாயாக என்பதே இந்த மந்திரத்தின் பொருளாகும். இவ்வளவு மகிமையை உடைய காரடையான் நோன்பை நாம் அனைவரும் அனுஷ்டித்து ஸ்ரீ காமாட்சியின் அருளால் சகல சௌபாகியத்தையும் தீர்க்க சுமங்கலித்துவத்தையும் அடைவோம்.